டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானல் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயமாக இருந்தால் ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதித்து வர அளவுக்கு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா கழுவிட்டு கீழே இருக்க பகுதியை விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் வெட்டிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டாலும் சரி, இல்லை 2ஆக நறுக்கிட்டாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வரன்னு வதக்கிட்டு அப்புறமா பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் லாஸ்ட்டாக சேர்க்குறோம் கருவேப்பிலையை. இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடர், இது 2த்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், பெப்பரும் சோம்பு பவுடரும் சேர்த்து மாட்டி கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.